இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா 8.3 எக்ஸசைஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பிளஸ் பித்தாகரஸ் இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்தோம். தென் செகண்ட் எக்ஸசைஸ்ல ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. அப்போ முதல்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சம்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டிஸ். அப்போ ஐடென்டிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு என்னென்ன ஐடென்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. சரிங்களா? இப்போ இதுல இருந்து ஃபர்தரா இன்னொரு ரெண்டு ஐடென்டிட்டிஸ் கொண்டு வர முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், காஸ் ஹேண்ட் சைட் கொண்டு போறேன். இப்போ கொண்டு போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது காஸ் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிருக்கேன், காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இது எதுக்குன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் ஈஸியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதி காமிக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தென் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cosecant square theta is equal to 1 plus cot square theta. அதாவது cosecant square theta minus cot square theta is equal to 1. அதே மாதிரி cot square theta is equal to cosecant square theta minus 1. அப்போ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே மெயினா அப்படின்னா மெயினான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin square theta plus cos square theta is equal to 1. Then secant square theta is equal to 1 plus tan square theta. அதே மாதிரி cosecant square theta is equal to 1 plus cot square. இதுல இருந்து டெரைவ் ஆனது தான் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும். சரிங்களா? சரி, அப்போ இதுல எப்படி சார் சம்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைப்லயும் என்னென்ன சம்ஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு சம்ஸை நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் 1. ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்கக்கூடிய சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரேஷியோஸ் இருக்குல்ல. என்னென்ன ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்கு, சைன், கொசைன் அதாவது காஸ், ஓகே, tan, தென் கொசீக்கண்ட், சீக்கண்ட், அதுக்கப்புறம் என்ன வருது, காட். மொத்தம் 6 இருக்கு. இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரிலேட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம். ஓகே, திருப்பி சொல்றேன். இருக்கக்கூடிய இப்போ சைனை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் எழுத சொல்லுவாங்க, அதே மாதிரி டேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் எழுத சொல்லுவாங்க, காட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் எழுத சொல்லுவாங்க, சீக்கண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் எழுத சொல்லுவாங்க, கொசீக்கண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் எழுத சொல்லுவாங்க. இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம். சரிங்களா? இதுல மொத்தம் உங்களோட புக்ல மொத்தம் 3 சம்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் மிச்சம் 2 எக்ஸசைஸ் சம். சரிங்களா? அப்ப அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 9 எக்ஸசைஸ் 8.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். நாம இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 8.3ல இருக்கக்கூடிய செகண்ட் சம். சரிங்களா? இந்த செகண்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆல் அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் a in terms of secant a in terms of secant a. அப்படின்னா என்ன அர்த்தம், sin a, அதுக்கப்புறம் என்னது cos a, தென் tan a, அப்புறம் cosecant a, தென் cot a. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்ன ஃபார்மட்ல எழுதணும், in terms of secant a. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் தனித்தனியா ஒவ்வொன்றும் இது வரணும், ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு என்ன இருக்கணும், secant a இருக்கும். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அப்ப ஃபர்ஸ்ட் சைனும் சீக்கண்டும் வர மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்கா அப்படின்னா சைனுக்கு இருக்கு. சரியா? ஆனா கூட என்ன இருக்கு, காசு இருக்கு. காசு சீக்கண்டா மாத்த முடியுமா? தாராளமா மாத்தலாம். எப்படி? 1/secant, அதான் அது காசோட வேல்யூ. அப்ப அதை பேஸ் பண்ணி நான் எழுதலாம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சைனு, ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு காசோட மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக், அதாவது நம்மளோட இந்த வேல்யூ வந்து நம்ம எழுதுவோம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் a is equal to 1 minus cos ஸ்கொயர் a. எழுதியாச்சா? சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன், எனக்கு ரைட்ல சீக்கண்ட்ல தானே இருக்கணும், sin ஸ்கொயர் a is equal to 1 minus 1 by
சீக்கன் ஸ்கொயர் ஏ. இதுக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin square a is equal to secant square a minus 1 the whole divided by secant square a. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைனில் தான் இருக்கும், சைன் ஸ்கொயரில் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா sin a is equal to root of secant square a minus 1 by secant square a. சரிங்களா? இந்த மாதிரி நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சேர்த்து எனக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா தட் மீன்ஸ் வாட், நியூமரேட்டருக்கு தனியாக ரூட் எடுத்துக்கலாம், அதே மாதிரி டினாமினேட்டருக்கும் ரூட் தனியாக எடுத்துக்கலாம். அப்போ இப்படி மாற்றும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் secant square a minus 1 the whole divided by root of secant square a. இப்போ ரூட் எடுக்கணும், நியூமரேட்டர் ரூட் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு இங்க ஸ்கொயர் இருந்தாலுமே எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு, நடுவில் என்ன சைன் இருக்கு, மைனஸ் சைன் இருக்கு. அப்போ நீங்க உங்களால் என்ன பண்ண முடியாது, ரூட் எடுக்க முடியாது. ஆனால் டினாமினேட்டர்ல எனக்கு ஒரே டேர்ம் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணலாம், ரூட் எடுக்கலாம். அப்போ எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin a will be equal to root of secant square a minus 1 by secant a. அப்ப அவங்க கேட்ட ஆன்சரை எழுதியாச்சு. அவங்க என்ன கேட்டாங்க நம்மளுக்கு, sin in terms of secant, அது ஒன்று தான் முடிச்சிருக்கோம். தென் cos in terms of secant, இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். என்னது, cos a is equal to 1 by secant a. ஸோ இது அப்படியே டைரக்டாவே நம்ம என்ன பண்றோம், சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஒன்று முடிச்சாச்சு. தேர்ட் ஒன் என்னது, tan. அப்போ எனக்கு tan a வரும். tan a secant a எனக்கு ஏதாவது ஐடென்டிட்டிஸ் இருக்கா, இருக்கு. டோருக்கு பாருங்க, tan square theta is equal to secant square theta minus 1. அப்போ நான் என்ன பண்றேன், இதை எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. tan square a is equal to secant square a minus 1. எனக்கு என்ன தேவை, tan தான் வேணும். அப்ப tan a is equal to root of secant square a minus 1. இதுக்கு ரூட் எடுக்க முடியுமா, முடியாது. ஏன், ஏன்னா சீக்கண்டுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்கு. இது வந்து என்னது, ஹோல் ஸ்கொயர் எனக்கு இல்லை. ஹோல் ஸ்கொயர் இருந்தால் நம்மளால என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் தனித்தனியாக இருக்கணும், நம்ம என்ன பண்ண முடியாது, ரூட் எடுக்க முடியாது. ஸோ இது உங்களோட தேர்ட். அடுத்தது ஃபோர்த் என்ன வரும், கொசீக்கண்ட். இப்போ கொசிகண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொசிகண்ட்டுக்கு நீங்க 1 by sin எடுக்கலாம். அப்ப சைனுக்கு நம்ம தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமே, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், sin a is equal to root of secant square a minus 1 the whole divided by secant a. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, கொசிகண்ட். கொசிகண்ட் என்னது, சைன்னா 1 by cosecant a root of secant square a minus 1 divided by secant a. வந்துச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், ரெசிப்ரோக்கல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொசிகண்ட்ன்றது எங்க இருக்கணும், நியூமரேட்டர்ல இருக்கணும். அப்ப cosecant a will be equal to secant a divided by root of secant square a minus 1. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், கொசிகண்ட் எழுதிடும். லாஸ்டா இருக்கிறது என்னது, காட். அப்போ காட்டுக்கு நான் எதை எடுப்பேன், நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம், tan கண்டுபிடிச்சிருக்குமா. ஓகே, tan ஓட வேல்யூ என்ன ஆச்சு நம்மளுக்கு, tan a is equal to root of secant square a minus 1. காட்ன்றது என்னது, 1 by cot a, அதாவது tanன்றது 1 by cot a. அது எடுக்கும்போது root of secant square a minus 1. அப்ப ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது ஆப்வியஸா எனக்கு என்ன கிடைக்கும், cot a is equal to 1 by root of secant square a minus 1. அப்ப அவங்க கேட்ட எல்லா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீக்கண்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், எழுதியாச்சு. ஓகே, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, இதுல இருக்கு எக்ஸாம்பிள் 9 அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கும், சாரி 8.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம். அதுக்காக மூணுத்துக்கு சேர்த்து ஒரே எக்ஸாம்பிளா நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் சம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்தடுத்த டைப்ஸ்ல நம்ம போவோம்.
இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே என்னது ப்ரூவிங் மெத்தட்ஸ் தான். சரி, இது மட்டும் தான் என்னது அவங்க கேட்கறதுல இன் டர்ம்ஸ் ஆஃப் மாத்தி எழுதுறோம். இது எல்லாமே என்னது நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரூவிங் மெத்தட்ஸ்ல சால்வ் பண்ண போறோம். தென் இப்போ ப்ரூவிங் மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடியத என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப், தேர்ட் டைப் அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். சரிங்களா, ப்ரூவிங் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரூவிங் மெத்தட்ல நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் இருக்கும், எல்ஹெச்எஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர்ஹெச்எஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்ல முடிக்கணும். இல்ல ஆர்ஹெச்எஸ்ல இருந்து எல்ஹெச்எஸ் முடிக்கலாம். அப்படி இல்லையா, எல்ஹெச்எஸ் தனியாக சால்வ் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஆர்ஹெச்எஸ் தனியாக சால்வ் பண்ணீங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ரெண்டு ஆன்சரும் சேம் வந்தா என்ன அர்த்தம், அந்த ஈக்குவேஷன்ன்றது என்னது கரெக்ட்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு ப்ரூவிங்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? டைப் 2ல இருக்கக்கூடிய சம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்ஹெச்எஸ் இருக்கும், தென் யூ வில் பி ஹேவிங் ஆர்ஹெச்எஸ். எய்தர் எல்ஹெச்எஸ்ல இல்ல ஆர்ஹெச்எஸ்ல உங்களுக்கு டினாமினேட்டர்ல ஏ ஒரு டேர்ம் இருக்கு, பிளஸோ இல்ல மைனஸோ இருக்கு, பி ஒரு டேர்ம் இருக்குதுன்னா கவனிங்க, ரெண்டு டேர்ம். சரியா? இங்க 1 இருக்கலாம், இல்ல இங்க ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ, இங்க ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ இருக்கலாம், நடுவில் என்னது பிளஸ் சைன் மைனஸ் சைன் இருக்கலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணோம், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். இதுதான் உங்களோட செகண்ட் டைப் ஆஃப் சம். அப்ப இதுல நம்மளுக்கு சம்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. நம்மளோட எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 6th சம் இந்த ஃபார்மேட்ல தான் வரக்கூடிய சம்ஸ். சரிங்களா? ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், அந்த பர்டிகுலர் சம் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நீ சம் போய் பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் எழுதிக்கிறேன். 6th சப்டிவிஷன், ரூட் ஆஃப் 1 plus sin a divided by 1 minus sin a. அதோட வேல்யூ என்ன, ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா secant a plus tan a. சரியா? சரி, அப்ப secant a plus tan a நான் என்ன பண்றேன், LHS எடுக்கிறேன். LHS என்னது நம்மளுக்கு root of 1 plus sin a the whole divided by 1 minus sin a. இப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா சைனை மாத்தி மல்டிப்ளை பண்ணி, அதை கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறேன். அப்போ ரூட் ஆஃப் 1 பிளஸ் sin a the whole divided by 1 minus sin a into 1 plus sin a the whole divided by 1 plus sin a. இருக்கா? 1 plus sin a into 1 plus sin a, அதாவது a plus b into a plus b. எனக்கு என்ன வரும், a plus b the whole square. அதே மாதிரி கீழே பாருங்க, 1 minus sin a into 1 plus sin a, அதாவது a minus b into a plus b. அப்ப a minus b into a plus b எனக்கு என்ன கிடைக்கும், a square minus b square. சரிங்களா? இப்போ இந்த a square minus b square என்ன ஃபர்தரா மாத்தணும் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அதே 1 தானே வருது. 1 plus sin a the whole square, அதே மாதிரி 1 minus sin square a. சரி, இந்த 1 minus sin square a க்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, செக் பண்ணி பார்த்துருமா? இங்க பாருங்க, 1 minus sin square a அதோட வேல்யூ வந்து cos square a. அப்ப இதுக்கு பதில் நான் என்ன பண்ண போறேன், அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். root of 1 plus sin a the whole square by cos square a. நாம இதுக்கு முன்னாடி சம்ல ஹோல் ரூட் வரும்போது இங்க கவனிங்க, 1 plus sin a the whole square. அப்ப இது ஒட்டுமொத்தத்துக்கு ஸ்கொயர், இதுக்கு ஒன்னாவது ஸ்கொயர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டர்லயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், டினாமினேட்டர்லயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்ப ரிமூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா 1 plus sin a by cos a. ஓகே, ஏன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்ங்கிறது எனக்கு கேன்சல் ஆயிடும் ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால. இப்போ நான் தனித்தனியாக பிரிச்சு எடுக்கிறேன். 1 by cos a plus sin a by cos a. 1 by cos a ஓட வேல்யூ என்னது, secant a. sin a by cos a ஓட வேல்யூ என்னது, நம்மளுக்கு tan a. இதுதானே நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. So that is equal to RHS. Hence proved.
புரியுதுங்களா? ஓகேவா? இதுதான் உங்களோட டைப் 2. அதாவது கான்ஜுகேட் எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சம்ம சால்வ் பண்றது. டைப் 3 பார்த்துட்டு கடைசியா டைப் 4 பார்க்கலாம். ஏன்னா டைப் 4ல தான் நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கும். ஏன் சார் டைப் 4னா நிறைய சம்ஸ் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றும். பேசிக் ஃபார்மேட் என்னது? சைன் காசுக்கு மாற்றும். என்ன பண்ணுவோம்? சைனு காசுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அவ்வளவுதான். அதுதான் வந்து என்னது? 4th டைப். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது தேர்ட் டைப். தேர்ட் டைப்ல என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தம் ரெண்டே டைப் தான் இருக்கு. சாரி, ரெண்டே சம் தான் இருக்கு தேர்ட் டைப்ல. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்பிளும் அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 4th சம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம். சரிங்களா? அதை நம்ம பாத்துருவோமா? ஓகே, அது என்னது? cos A minus sin A plus 1 divided by cos A plus sin A minus 1 is equal to cosecant A plus cot A. அவ்வளவுதான். சரிங்களா? இது எப்படி சார் நீங்க வந்து தேர்ட் டைப் ஆஃப் சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க டைப் 3? இது எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னா நியூமரேட்டர்லயும் 3, டினாமினேட்டர்லயும் 3 டேர்ம்ஸ் 1 2 3 1 2 3 கடைசி எப்பயுமே 1 1. தேர்ட் டேர்ம் என்ன இருக்கும்? 1 இருக்கும். மேல என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் தான் கீழே இருக்கும். பாருங்க, பிளஸ் சைன் மைனஸ் சைன். இந்த விஷயம் பொறுத்து போச்சுன்னா அது என்னது? டைப் 3 சம் பேஸ் பண்ணி வரக்கூடியது. திருப்பி சொல்றேன், டைப் 3 பேஸ் பண்ணி வரக்கூடிய சம். ஓகேவா? என்னென்னது? காசு இருக்கு, என்னது? சைன் இருக்கு. அதாவது மொத்தம் 3 டேர்ம், டினாமினேட்டர்லயும் 3 டேர்ம். தேர்ட் டேர்ம் என்ன இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும். மேல என்னது? பிளஸ் இருக்கணும், கீழே என்னது? மைனஸ். இல்ல மேல மைனஸ், கீழே என்னது? பிளஸ். ஆக மொத்தத்துல சைன் இருக்கணும், வேற வேற இருக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்போ இதுல நம்ம முதல்ல எல்ஹெச்எஸ் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டெப் ப்ராசஸ் தான்பா. சரிங்களா? எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ பிளஸ் 1 டிவைடட் பை காஸ் ஏ பிளஸ் சைன் ஏ மைனஸ் 1. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஹெச்எஸ் எழுதி முடிச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? கொசிகண்ட் ஏ இருக்கு. கொசிகண்ட் என்னது? 1 பை சைன் ஏ. காட் ஏ, காட் ஏன்றது என்னது? காஸ் ஏ பை சைன் ஏ. ரெண்டுத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா சைன் ஏ என்னது? சேமா இருக்கு. கரெக்டா? இங்க 1 பை சைன் ஏ, இங்க என்னது? எனக்கு காஸ் ஏ பை சைன் ஏ. அப்ப ரெண்டுத்துலயுமே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா டினாமினேட்டர்ல சைன்ன்றது ஆப்வியஸா இருக்கு. அந்த பர்டிகுலர் வேல்யூ திருப்பி சொல்றேன், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூல டினாமினேட்டர் என்ன இருக்கோ அந்த டினாமினேட்டரை வச்சு நான் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் டிவைட் பண்ணுவேன். அப்படி பண்ணதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். cos A by sin A, அதுக்கப்புறம் என்ன வரும்? sin A by sin A plus 1 by sin A. இங்க என்ன வரும்? cos A by sin A plus sin A by sin A minus 1 by sin A. இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், இதை கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். அப்ப இங்க என்ன இருக்கு? cos A by sin A. cos A by sin A அப்படின்னா என்னது? cot A. இங்க மைனஸ் 1 வந்துடும். 1 by sin A அதாவது cosecant A the whole divided by இங்க என்ன வரும்? எனக்கு cot A plus 1 minus cosecant A. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? டிவிஷன் பண்ணி கொண்டு வந்து எழுதுறது. செகண்ட் ஸ்டெப் ரீஅரேஞ்ச் பண்றது. cot A plus cosecant A minus 1. அதே மாதிரி cot A minus cosecant A plus 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதுல இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ஸ் எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ரெண்டாவது ஸ்டெப் என்னது? ரீஅரேஞ்ச் பண்றது. ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எங்க இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கா டினாமினேட்டர்ல இருக்கா? இங்க நியூமரேட்டர்ல இருக்கு. நியூமரேட்டர்ல
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து நியூமரேட்டர்லயும் சரி டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணணும். திருப்பி சொல்றேன், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஸ்டெப்பை பார்ப்போம். ஓகே, என்ன வேல்யூ இங்க இருக்கிற அப்படியே அந்த வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம். வேற எந்த சேஞ்சுமே பண்ண போறது கிடையாது. திருப்பி சொல்றேன், தேர்ட் ஸ்டெப் என்னது, உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதை எடுத்து வந்து இங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி வைக்கணும், அதை பக்கத்துல வைக்கணும், மல்டிப்ளை பண்ணக்கூடாது. சொல்றேன் அடுத்தது நான், சரிங்களா? ஓகே, இப்ப cot A plus cosecant A minus 1 by cot A minus cosecant A plus 1 into என்னது இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். cosecant A plus cot A divided by cosecant A plus cot A. சரியா? இப்ப எழுதிட்டோம், ஆனா நம்ம என்ன பண்ணல, உள்ளார போல. என்ன பண்ணணும் சார் இதுக்கப்புறம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் எங்க இருக்கு, நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் நியூமரேட்டர்ல இருக்கு. கரெக்டா? எங்க இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணாதீங்க, டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ண போறோம். என்ன பண்றோம், ஆர்ஹெச்எஸ் எடுத்து மேலையும் கீழையும் எழுதியாச்சா? அப்ப இந்த ஆர்ஹெச்எஸ் எங்க இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப நியூமரேட்டர் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஆர்ஹெச்எஸ் 1 by, கவனிங்க, 1 by cosecant A plus cot A அப்படின்னு இருந்ததுன்னா கீழே மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அதை அப்படியே வச்சிருக்கணும், மேல இருக்க டேர்மை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர் தான், நியூமரேட்டர் அப்படியே வச்சிருக்கணும், டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டினாமினேட்டர்ல இருந்தா டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும், நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது சார் இங்க எனக்கு 3 டேர்ம் இருக்கு, அங்க 2 டேர்ம் இருக்கு, எப்படி சார் மல்டிப்ளை பண்றது சொல்றேன். இங்கேயும் நம்ம A plus B A minus B ஃபார்மேட் தான் மாத்த போறோம், ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, என்னன்றத பார்ப்போம். cot A plus cosecant A minus 1 இருக்கா, இது ஒன்று. இதுல இதை நான் என்ன பண்ணுவேன், ஏன்னு எடுத்துப்பேன். இதை cot A plus cosecant A என்ன பண்றேன், A. இது என்னது, B. அதுக்கப்புறம் என்ன, இந்த டேர்ம். அப்ப cosecant A plus cot A என்ன பண்ணுவேன், ஃபுல்லா இது கூட மல்டிப்ளை பண்ணுவேன். அது இல்லாம என்ன பண்ணுவேன், இது கூட நான் தனியா மல்டிப்ளை பண்ணுவேன். டினாமினேட்டர்ல என்ன சொல்லியிருக்கேன், எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க, எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், பக்கத்துல எழுதி தான் வச்சிருக்கேன், இன்னும் மல்டிப்ளிகேஷன் பண்ணல. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணவொடனே என்ன சொன்னேன், இதையும் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். பாருங்க, இங்கேயும் கொசிகண்ட் இருக்கு, இங்கேயும் கொசிகண்ட் இருக்கு, இங்கேயும் காட் இருக்கு, இங்கேயும் காட் இருக்கு, நடுவில் 2 மேனல் பிளஸ் சைன். அப்ப A plus B into A plus B, A plus B into A plus B எனக்கு என்ன கிடைக்கும், A square plus B square plus 2AB. ஓகேவா? அதாவது cot A plus cosecant A the whole square அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் இங்க -1 இருக்கா, இது கூட அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, cosecant A plus cot A. கீழே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், சாரி நியூமரேட்டர்ல இருக்குல்ல, மாத்தி சொல்லிட்டேன். நியூமரேட்டர்ல இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணக்கூடாது, டினாமினேட்டர் தான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டா? மாத்தி பண்ணிட்டு பாத்தீங்களா, சாரி. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்றேன், ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் எனக்கு என்ன இருக்கும், அப்படியே இருக்கும். cot A plus cosecant A minus 1 into cosecant A plus cot A the whole divided by. So இது என்னது, A minus B, இது என்னது A plus B. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், A square minus B square plus 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அது அப்படியே இருக்கும், cosecant A plus cot A அப்படியே இருக்கும். சரியா? இப்போ இந்த ரெண்டுமே ஸ்கொயர்ல இருக்கா, இதுல ஏதாவது ஐடென்டிட்டி இருக்கா செக் பண்ணும். எங்க இருக்கு, வாங்க இங்க இருக்கு. cosecant square theta minus cot square theta is equal to 1. ஆனா அங்க என்ன இருக்கு, cot square theta minus cosecant square theta இருக்கு. அப்ப சைன் மட்டும் இங்க மாறி இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், இங்க சைனை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், -1 அங்க கிடைக்கும். அப்ப இதுக்கு பதில் எனக்கு என்ன கிடைக்கும், -1. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நியூமரேட்டர் அப்படியே எடுத்துக்கிறேன், cot A plus cosecant A minus 1 cosecant A plus cot A the whole divided by -1 plus cosecant A plus cot A.
இப்போ பாருங்க, நியூமரேட்டர் பாருங்க, டினாமினேட்டர் பாருங்க, வேல்யூ சேமா இருக்கா? -1, இங்கே -1. கொசிகண்ட் ஏ, இங்கேயும் கொசிகண்ட் ஏ, இங்கே காட் ஏ, இங்கே என்னது காட் ஏ. உங்களுக்கு வேணா நான் திருப்பி இதை என்ன பண்றேன், ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, காட் ஏ பிளஸ் கொசிகண்ட் ஏ -1 cosecant A plus cot A, the whole divided by cot A plus cosecant A minus 1. இது ஃபுல்லா கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும்? cosecant A plus cot A. இதான ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு, வந்துச்சா? ஸோ இந்த சம்ம இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அது டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணிடுறோம். தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், ரீஅரேஞ்சிங். தென் தேர்ட், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூமரேட்டர்ல இருந்தா நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இது ஆர்ஹெச்எஸ் நியூமரேட்டர்ல இருந்தா நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. டினாமினேட்டர்ல இருந்தா டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்ப இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால நான் நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்க மட்டும் ஐடென்டிட்டி சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எது கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ணிட்டேன். மீதி எழுதும் போது எனக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துடுச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ மீதி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், பேசிக் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு அப்படியே கேன்சல் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதோட நான் என்ன பண்றேன், இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய சம். தட் மீன்ஸ் வாட், இது உங்களோட டைப் 3யா? டைப் 4ல இருக்கக்கூடிய சம்ஸ் எவ்வளவு முடிக்கிறோமோ. ஸோ ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து ஒரு வீடியோ ஃபினிஷ் பண்ற மாதிரி பார்த்துக்கோம். அப்ப ட்ரிக்னாமெட்ரி 8.3ல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த வீடியோ, தென் செகண்ட் பார்ட், அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட் முடிஞ்சதுன்னா செகண்ட் பார்ட் முடிக்க போறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்